நடந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு காவியா நேராக தமிழ்ச்செல்வி பார்க்க அவங்க வீட்டுக்கு போக தமிழ் அமைதியாக உட்காந்துருக்கும் போது உள்ளே வந்த காவியாவை செல்லப்பாண்டியும் வசந்தியும் உள்ளே கூப்பிடுறாங்க. உள்ளே வந்த காவியாவும் தமிழ்ச்செல்வி நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லும்போது உடனே தமிழ் கிளம்பினேன்னு அந்த வீட்டுக்கும் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி சாமி முன்னாடி சூடு ஏந்தி சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ நீங்கள் அந்த வீட்டில் இருக்க ஒரு ஆள் நீங்கள் என்னை தேடி வந்தீங்கன்னா அது சரியாக இருக்காது. முதல்ல நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொல்ல இதை கேட்ட வசந்தி உடனே தமிழை பார்த்து என்ன தமிழை பேசுகிற, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, அதுவும் உன்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கா, உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு, இப்படி முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசலாமா தமிழ் அப்படின்னு அவங்க அம்மா வசந்தி சொல்ல, அம்மா நான் சரியாக தம்மா பேசுகிறேன், யாரும் என்னால் கஷ்டப்பட வேண்டாம், முக்கியமாக காவியா மேலே எனக்கு நிறைய மதிப்பு மரியாதைன்னு எல்லாமே இருக்குது. அந்த வீட்டில் என்ன மாதிரி தான் காவியாவும் நேருக்கு நேர் எதுவாக இருந்தாலும் தைரியமாக வெளிப்படையாக பேசக்கூடியவங்க. இன்றைக்கி இங்கே வந்து அவமானப்படக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். நீங்கள் இங்கே வந்தது தெரிஞ்சாலும் அந்த வீட்டில் இருக்கவங்க கோவப்படத்தான் செய்வாங்க. ஏன்னா அந்த வீட்டு ஆட்களுக்கு யார் ஒருத்தவங்களை பிடிக்கலையோ எதிரின்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட யாரும் பேசக்கூடாது. அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படித்தான். காவியா நீங்களாவது அந்த வீட்டில் கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல தமிழ்ச்செல்வியை பார்த்த காவியாவும் எனக்கு உங்களுடைய வருத்தம் முழுமையாகவே புரியுது. உங்களை சமாதானப்படுத்துறதுக்காகவோ திரும்ப வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றதுக்காகவோ நான் இங்கே வரல அப்படின்னு சொல்ல, பின்ன என்னம்மா விஷயம், உனக்கு வேறு ஏதாவது விஷயம் தெரியுமான்னு அங்கே வசந்தி கேட்க, இப்போ வரைக்கும் எந்த விஷயமும் தெரியலை, ஆனால் தப்பு செய்யாத தமிழ்ச்செல்வி எதுக்காக இங்கே காயப்படணும், அதுவும் தன்னை எதுக்காக அவங்களே வருத்திக்கணும், தப்பு செஞ்சவங்க தானே கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்ல, என்னம்மா பேசுகிறேன்னு சொல்லி கேட்க, ஒரே ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாரு தமிழ் அப்படின்னு அங்கே காவியா சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு கேட்க, உன்னுடைய ஃபோன்லேருந்து தான் இங்கே ஃபோன் பேசினதாகவும் சொல்கிறாங்க. அதாவது நீ தான் ஃபோன் பண்ணி விஷயத்த உங்கள் அப்பா கிட்ட சொல்லி ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னு வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. வரும்போது கூட மலர்கிட்ட இதை பற்றி தான் நான் கேட்டுட்டு வந்தேன். மலரையுமே இது தான் சொன்னாங்க, தமிழ் பொய் சொல்ல மாட்டா, தமிழ் இவ்வளோ பெரிய விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறானா கண்டிப்பாக அவள் அந்த விஷயத்தை செஞ்சுருக்க மாட்டான்னு மலரும் முழுமையாக நம்புகிறாங்க. நானும் அதை தான் சொல்கிறேன் தமிழ், நீ இந்த விஷயத்தில் இவ்வளோ தெளிவாக யோசிக்கும் போதும் இவ்வளோ தெளிவான ஒரு முடிவை நீ எடுத்து இந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போதும் உண்மையை நானே சொல்கிறேன், நீ இந்த ஃபோனை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல செல்லப்பாண்டி சொல்கிறாங்க, அது தமிழ்ச்செல்வி குரல் தாம்மா, அவளுடைய ஃபோன்லேருந்து தான் எனக்கு ஃபோனு வந்ததுன்னு சொல்ல, அந்த சந்தேகம் தான் எனக்கு, நீங்கள் பெத்த பொண்ணு மேலே பழி போடக்கூடிய ஆளும் கிடையாது, அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சுருக்கீங்க, ஆனால் உங்ககிட்ட பேசினது மட்டும் தமிழ்ச்செல்வி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தமிழ்ச்செல்வியும் அப்படியே அமைதியாக நிற்க, தமிழ் உனக்கு நீ நல்லா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு, அந்த வீட்டில் இருக்கும்போது தான் உன்னுடைய ஃபோன்லேருந்து ஃபோனும் செஞ்சுருக்காங்க கரெக்டா அப்படின்னு கேட்க, ஆமாம், அவங்க சொல்கிற அந்த டைமில் என்னுடைய ஃபோனை நான் சார்ஜில் போட்டு வச்சுட்டு தான் வெளியே குளிக்கிறதுக்காக போனேன். வந்து பார்த்தா ஃபோன் சார்ஜில் இல்லை, ஆனால் ஃபோனை யாரோ எடுத்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது. ஆனால் நான் அதை தெளிவுபடுத்தவும் விரும்பலை, அதை நான் ரொம்ப சீரியஸாகவும் எடுத்துக்கலன்னு சொல்ல, அப்போது வீட்டில் இந்த ஓம் ஃபோன்லேருந்து தான் அந்த வீட்டில் இருக்க வேறு யாரோ உன்னுடைய குரலில் உங்கள் அப்பா கிட்ட பேசியிருக்காங்க, இந்த பிரச்சனையை பெருசு படுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த நோக்கத்தோடு தான் அவங்க நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, தமிழ்ச்செல்வி வசந்தி செல்லப்பாண்டி தனோன்னு எல்லாரும் அதிர்ச்சியிலே நிற்கிறாங்க. செல்லப்பாண்டி கேட்குறாங்க, அப்படி தமிழ் குரலில் அந்த வீட்டில் பேசக்கூடியவங்க யார் இருக்கான்னு சொல்லி கேட்க, அதைத்தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, எப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி காவியா கிட்டே கேட்க, காவியா விஷயத்த சொல்லும்போது வீட்டில் இருக்க அத்தனை பேருமே இதை ஏற்றுக்கிறாங்க. மாடி இந்த விஷயம் நடந்துட்டால் பிரச்சனையில் சரியாயிடும்னு அங்கே வசந்தி கேட்கும்போது, ஆமாம் நீ கொஞ்சம் அமைதியாயிரு, பிரச்சனை சரியாகணுன்றதுக்காக நான் அந்த விஷயத்த சரின்னு நான் ஓகே பண்ணலை, எனக்கு தேவை என் மேலே சுமத்தப்பட்டிருக்க அந்த பழியை நான் போக்கணும், நான் நிரபராதின்னு நான் நிரூபிக்கணும், அதுக்காக தான் நான் இதை செய்யவும் போகிறேன். இங்கே காவியா சொல்கிற மாதிரி காவியா செய்யட்டும், அது மட்டும் இல்லை, இதை நிரூபணம் ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டுக்கு திரும்ப சேர்ந்து வாழ போயிடுவன் மட்டும் நீங்கள் எனக்கு கனவுல கூட நினைக்க வேண்டாம், அப்படி ஒன்று இனி வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அந்த வீட்டில் இருக்க ஆம்பளை எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இதுக்கப்புறமா நான் போய் அந்த ஆளு கூட வாழுவேன் நினைக்கிறியா? எனக்கு என் குழந்தையும் என்னுடைய படிப்பும் தான் முக்கியம் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லாத கேட்ட செல்லப்பாண்டி வசந்தி ரெண்டு பேருமே எதுவுமே பேசாமல் அமைதியை நிற்க வெளியே வந்த காவியாவும் தமிழ்கிட்ட இனிமே அவங்க வாழ்க்கையை பற்றியோ இல்லை சேதுவை பற்றியோ பேசி இந்த நிலைமையில் அவங்கள நம்ம மேலே கஷ்டப்படுத்திட்டு இருக்க வேண்டாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க இந்த நேரத்தில் அவங்க கஷ்டம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் அவங்களுக்கு தொடர்ந்து கஷ்டம் மட்டுமே தான் வந்துட்டுருக்கு. தயவு செஞ்சு இனிமேல் சேதுவை பற்றி அவர்கிட்ட பேச வேண்டாம், நான் அந்த வீட்டில் யார் குற்றவாளின்றதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு காவியா கிளம்பி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன காவியா ஹாலில் நின்று யோசனை பண்ணிகிட்டே நிற்க, வாமா காவியா நீ எப்போ வந்தன்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரி ஓடி வராங்க.
ஓடி வந்த ஈஸ்வரியும் இங்கே காவியாவை பார்க்காம போஸ் வரல, போஸ் எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. போஸ் அப்படியே விஷயத்தை தெரிஞ்சதும் அவங்க பெரியப்பாவை பார்க்க போயிருக்காருன்னு சொல்ல, அதுவும் சரிதாம்மா, என்னென்னமோ நடந்து போச்சு, அந்த தமிழ்ச்செல்வியை நீயும் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் விடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இங்கே காவியாவும் ஃபோன் எடுத்துகிட்டு தனியாக போகிறாங்க. ஃபோனை அட்டன் பண்ணிட்டு பேசும்போதே யார் உங்கள் அப்பாவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அப்பா தான் கால் பண்ணியிருக்காருன்னு எங்கள் காவியா சொல்லுங்கப்பா என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தான் அப்பா கிட்ட. அந்த இடத்துலேருந்து அவங்க அப்பா ஃபோன் பேசுகிற மாதிரி இங்கே காவியா நடிக்கிறாங்க. காவியாவும் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு அதிர்ச்சியில் கேட்க, ஆமாம்மான்ற மாதிரி அங்கே பேசுகிற மாதிரி ஆக்டிங் பண்ண, என்னென்னமோ நடந்து போச்சுப்பா, எல்லா விஷயமும் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு காவியா சொல்ல, இதெல்லாம் பக்கத்தில் நின்று கேட்டுட்ருக்காங்க. குடு காவியா, நான் வேணா விஷயத்த சொல்கிறேன்னு சொல்ல, இல்லை அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு, அதை வேணா ஒரு முக்கியமான விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லணுன்றதுக்கு தான் கால் பண்ணார். சரிப்பா உங்ககிட்ட நான் லேட்டாக பேசுகிறேன்னு கால் கட் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஈஸ்வரியும். அது ஒன்றும் இல்லை ஆண்டி, நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அப்பாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக வந்துடுச்சுன்னு சொல்ல, என்ன ராஜாங்கம் ஆமாம் இங்கே ஜெயிலுக்கு போன விஷயமானு சொல்லி கேட்க, அது கூட பரவாயில்ல, ஆனால் அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சு போச்சான். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்க யாரோ ஒரு முக்கியமான ஆள் தான் இதை செஞ்சுருக்கதாகவும் சொல்கிறாங்க. காவியா கிட்ட இங்கே கேட்குறாங்க ஈஸ்வரி, என்னம்மா உங்கள் அப்பா என்ன சொன்னார், நீ ஏன் இவ்வளோ பதட்டத்தோடு இருக்குன்னு சொல்லி கேட்க, பதட்டன்னு சொல்கிறதா இல்லை நல்லது நடக்க போகுதுன்னு சொல்கிறதா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு காவியா சொல்ல, என்ன விஷயம்னு சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. அதுக்கு உடனே காவியாவும், ஆமாம் ஆண்டி, இந்த வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் தமிழ் மாதிரி பேசுனதாகவும் தமிழுடைய ஃபோனை எடுத்து அவங்க பேசினதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ராஜாங்க மாமா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமும் இந்த வீட்டை சேர்ந்த ஒருத்தவங்க தானே இங்கே அப்பா சொல்கிறாருன்னு சொல்ல, என்னம்மா சொல்கிற, உங்கள் அப்பாவுக்கு எப்படிம்மா அந்த விஷயம் தெரியும்னு சொல்லி கேட்க, அப்பா கட்சியில் இருக்கவர், பல பேரோட கட்சி மீட்டிங் அப்படி இப்படின்னு போகிறவர், அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டு ஆளுங்க யாரோ ஒருத்தவங்களை நம்பி மொத்தமாகவே ஏமாற போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசிலேயே அவங்கள சிக்க வைக்கிறதுக்காக தான் பெரிய ஒரு பிளானே போயிட்டுருக்குன்னு அப்பா சொல்கிறாருன்னு சொல்லும்போது, என்னம்மா நீ என்னென்னமோ சொல்கிற, இந்த வீட்டை சேர்ந்த ஆளுங்கன்னா அவங்கள நேரடியாகவே வந்து காட்டி விடலாமே, எதுக்காக தனியாக சிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்க, தெரியலையே, அப்பாவுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் தான் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னதாகவும் சொல்கிறாங்க. கட்சியில் இருக்கிறதுனால அப்பாவுக்கு ஏகப்பட்ட பேரை தெரியும், யார் என்னன்னு எனக்கு சரியான டீட்டெயில்ஸ் தெரியலை, ஆனால் சொன்னவர் இதை தான் சொன்னதாக சொல்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்கவங்கள இங்கே மாட்டி விட போகிறதே அவங்க யாருக்கு உதவி பண்ணணும்னு நினச்சி இதெல்லாம் செஞ்சாங்களோ அவங்க மூலமாக தான் இந்த வீட்டில் சிக்க போகிறதாகவும் சொல்லிட்டு இருக்காரு. எது நடக்குமோ என்னமோ, ஆனால் உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து தானே ஆகணும், இந்த உண்மை வெளிவரதில் ஒன்றும் தப்பில்லையேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்து போகிறாங்க காவியா. இதெல்லாம் கேட்டுட்ட ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா 3 பேரும் ரூமுக்கு போக, என்ன ஆண்டி இப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, அம்மா எனக்குமே ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குமா, நடந்த விஷயத்த அச்சு பெறலாமா அப்படியே காவியா பேசுகிற மாதிரியே இருக்குது, ஒருவேளை அவங்க அப்பாவுக்கு யாராவது தகவல் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் விடுடி, ஆனால் அந்த நீதிமானுக்கு தானே நம்ம உதவி பண்ணணும், கடைசியில் நீதிமான் நம்மக்கிட்டேன்ட்டு உதவியை வாங்கிட்டு நம்மளையே போட்டு கொடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருப்பானோ, ஏற்கனவே அவனை நான் போலீஸில் சிக்க வச்சிருக்கல, அதுக்காக கூட அவன் இந்த விஷயத்தில் என்னை சிக்க வைக்கணும்னு கூட யோசிச்சிருக்கலாம்ல அப்படின்னு அங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க. முதல்ல அவனை போய் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஃபோன் போட்டு பேசலாமே ஆண்டின்னு சொல்ல, இந்த டைமில் இங்கேருந்து நீதிமன்றத்துக்கு கால் பண்ணுறது ரொம்ப தப்புமா, ஏன்னா அங்கே ராஜாங்கத்தை விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க, விசாரணை நம்ம பக்கமும் திரும்புறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்க, வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க காவியாவும் அவங்கள பின்தொடர்ந்து தான் போகிறாங்க. நீதிமானை சந்திக்கிறதுக்காக வெளி இடத்துக்கு போகிற இங்கே ஈஸ்வரி நீதிமானை பார்த்து பேசவும் செய்கிறாங்க. என்ன நினச்சிட்ருக்க என் மனசில், உன்னை நான் என்னென்னமோ நினச்சா, நான் கடைசியில் என்ன சிக்க வைக்க நீ பிளான் பண்ணிட்டல, உனக்கு உதவி செய்ய போய் தானே இப்போ இவ்வளோ பெரிய சிக்கலை என்னை சிக்கி விட மாட்டி விடணும்னு நினச்சிட்ருக்கேன். இங்கே பார், நான் ஒரே ஒரு உதவி தான் பண்ணினேன், ஆனால் நீ என்னை விட பெரிய ஒரு கொலையே பண்ணியிருக்க. அந்த சக்தியை கொலை பண்ணது நீயும் அந்த தாமஸும் தான். அந்த பழியை தூக்கி இவர் மேலே போட்டு இன்றைக்கி இவருடைய அமைச்சர் பதவியை பறிச்சிட்டேன். ஆனால் அதில் எதுக்காக என்னையை சிக்கி விட மாட்டி விடணும்னு நினச்சிட்ருக்கேன். தமிழ்ச்செல்வி குரலில் ஐஸ்வர்யா பேசி அந்த ஒரு உதவியை மட்டும்தான் எனக்காக அவளும் செஞ்சேன், அந்த ஒரு உதவியை தான் நானும் உனக்காக செஞ்சேன். ஆனால் நீ என்னையை கடைசியில் சிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டல, போஸ் மூலமாக ஏன் மூலமாகவும் நீ ஜெயிலுக்கு போனதுனால அந்த பழியை தீர்த்துக்கணுங்கிறதுக்காக எங்களை இப்போ யூஸ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த ஆளுடைய சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க, முதல்ல நிறுத்துமா, என்னம்மா நீ வந்ததுலேன்ட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்க, நான் என்ன சொன்னேன், யார்கிட்ட என்ன பேசினேன்னு அங்கே கேட்கவும் செய்கிறாங்க நீதிமானும். அதுக்கு ஈஸ்வரியும் நடந்த விவரத்தை சொல்ல, அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை,
அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவே நடக்காது அப்படின்னு நீதிமான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இருந்து இந்த காவியா அந்த ஈஸ்வரி வந்து நீதிமானை சந்திக்க வந்ததுலேருந்து அவங்க பேசின ஒவ்வொரு விஷயங்களையும் லைவாகவே எங்கள் வீட்டில் இருக்கவங்க பார்க்குற மாதிரியும் போட்டு காட்டிகிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்த மோகனா, அங்கே வீட்டில் இருக்க சித்ரா, ஐஸ்வர்யா, அப்பத்தா, சேது, கருப்பு, நடேசன் எல்லாமே பயங்கர அதிர்ச்சி ஆகுது. அத்தனை பேரும் பயங்கர அதிர்ச்சியோடு தான் அந்த விஷயத்தை வந்து பார்த்துட்ருக்காங்க. லைவாகவே இங்கே ஓடிக்கிட்டு இருக்க இந்த விஷயத்தை போட்டு காட்டுறதே எங்கள் காவியா தான். உடனே காவியா பக்கத்தில் வந்து, அப்போ தெரியல இப்போ தெரிஞ்சிடுச்சுலன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, காவியா நீ எப்போ வாங்கி வந்தேன்னு சொல்லி கேட்க, ஆண்டி நான் உங்களுக்கு போட்ட ஒரு பொரியில தான் நீங்கள் இப்போ சிக்கிட்டீங்க. மொத்த விஷயத்தையும் உங்கள் வாயிலேருந்தே உண்மையாகவே நீங்கள் கொட்டிட்டீங்க. உங்களை ஒருத்தர் ஏமாத்திட்டாருன்னு தெரிஞ்சதும், ஏமாத்த போகிறாருன்னு தெரிஞ்சதும் ஏற்றுக்க முடியாமல் ஓடி வந்தீங்கல்ல, அப்போவே உங்களுடைய உண்மை எல்லாமே அம்பலமாயிடுச்சு. இதுக்கப்புறமா இதில் மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஆண்டி அப்படின்னு அங்கே காவியை சொல்கிறாங்க. மொத்த விஷயத்தையும் இங்கே கண்ணார பார்த்த இங்கே சேது அப்போ தான் நம்பவும் செய்ய, ஏயா சேது கொஞ்சம் பொறுமையாக போயான்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன். நீயோ இந்த வீட்டில் இருக்க மற்றவங்களோ நான் சொல்கிறத கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டிங்களாயா? உன் அப்பா மேலே இருக்க பாசத்தை உன் பொண்டாட்டி மேலே கொஞ்சமாவது நம்பிக்கையும் பாசத்தையும் வச்சுருந்தா இந்நேரம் அவள் இந்த வீட்டை விட்டு போயிருப்பாளாம். இந்நேரம் அவள் இந்த விஷயத்தில் வந்துட்டு அவள் பக்கம் நீ துணையாக நின்றுந்தனா அவளுக்கு அந்த ஒரு நம்பிக்கையாவது கிடச்சிருந்துருக்கும்ல. இங்கே பாத்தியா, நம்ம கூடவே இருந்து குளிப்பறிச்சவ இந்த ஈஸ்வரி, இதுவும் நிற்கிறாளே இந்த ஐஸ்வர்யா, இந்த சித்ரா. ஆனால் தண்டனை தமிழ்ச்செல்விக்கு. தமிழ்ச்செல்வி தண்டனையாக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காயா? அவள் தண்டனை அனுபவிக்கிறாளோ இல்லையோ, ஆனால் வாழ்க்கை முழுக்க நரக வேதனையா அப்படின்ற ஒரு தண்டனையை அவன் நம்ம குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டாயான்னு சொல்லிட்டு அப்பத்த அழுக. மோகனாவும் என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்டு என்னடி ஆக போகுது? நீ தேடி போயே தமிழை அவகிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அவள் ஒன்னையவோ இல்லை இந்த குடும்பத்தில் இருக்க மற்றவங்களையும் மன்னிக்க தயாராகவே இருக்க மாட்டான்னு அப்பத்தா வேற சொல்கிறாங்க. இங்கே நின்றுட்டு இருக்க சேது அழுதுகிட்டே உட்காரேன். ஏன் சேது, இனிமே அழுது என்ன ஆக போகுது? நடந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு தெரிஞ்சு போச்சு. உங்கள் அப்பாவை முழுமையாக வெளியில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடச்சிருச்சு. ஏன் இதனால் கிடைச்ச அமைச்சர் பதவி கூட உங்கள் அப்பாவுக்கு திருப்பி வரும். ஆனால் உன்னை விட்டு போன தமிழ் உன் கூட திரும்பி வந்து வாழுவாளா? வரமாட்டா. அவள் இனிமேல் எப்போதுமே வரமாட்டா. ஏன்னா எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் உனக்காக ஓடி வந்தவன். ஆனால் இன்னைக்கு இந்த உறவே வேண்டான்னு அறுத்து விட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் அவள் உன்னை தேடியோ இல்லை இந்த குடும்பத்தை தேடியோ வரப்போகிறதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ரொம்ப அழுக. சேதுவும் கண்கலங்கி அழுதுட்டு நிற்க, அங்கே காவியாவே அவங்க 2 பேரையுமே வரவழைச்சு, அதாவது போலீஸ்கிட்ட வந்துட்டு 2 பேருமே போலீஸ்கிட்ட வந்துட்டு பிடிச்சு கொடுக்குறாங்க. வீட்டில் இருக்க சித்ராவும் ஐஸ்வர்யாவும் அதுக்கு உடனே இருந்ததுனால, ஒரு கொலைக்கு துணை போனதுனால அவங்களுக்கான தண்டனையையும் இங்கே கொடுக்கவும் செய்கிறாங்க. வீட்டுக்கு வந்த போலீஸ் அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. மொத்தத்தில் சேது தமிழ்ச்செல்வியை இழந்துட்டு இப்போ நிற்க தான் செய்கிறாரு.